எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின 1000 கைகள்னு ஒரு கதை. ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி சாரதா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நகையை தாலி செயினை பட்ட பகலில் ஒரு 2 பேர் திருடிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய மனநிலை என்ன அப்படின்றது தான் இந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளடக்கம். நம்மளுக்கு தெரியும், இப்போ ஒவ்வொரு சிட்டியை ஒட்டியும் குட்டி குட்டி நகரங்கள் உருவாகும். அது இந்த மாதிரி நடுத்தர பிரிவு மக்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரியான ஆட்கள் குடியிருப்புக்கான ஒரு பகுதியாக மாறும். அது ரொம்ப ஒரு பாதுகாப்பான பகுதியாக அவர்கள் நினைத்து கொள்வாங்க. அப்படி தான் அமைப்பாங்க. அவங்களுடைய வீடு அமைப்பு முறையே அந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய ஒரு காம்பவுண்ட் இருக்கும், மிகப்பெரிய கேட் இருக்கும், அப்புறம் அதை விட மிகப்பெரிய ஒரு நாய் இருக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சிசிடி கேமரா இருக்கும். இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு குற்றத்தை அல்லது திருட்டை தடுப்பதற்கல்ல, குற்றம் செய்தவர்கள் திருடுபவர்கள் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு மட்டும்தான். அதுக்கு மட்டும்தான் அது பயன்படும். ஏன்னா ஒரு குற்ற பிரிவினர்கள் உருவாகிறதுக்கு சமூகத்தில் வெவ்வேறு காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் அப்படின்றது ஒரு முடிவு பெறாமல் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவுதான் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம பலப்படுத்தி ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கோம்ல, ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள, அது அவ்வளோ உத்தரவாதமானது கிடையாது அப்படின்றது தான் நம்ம தினசரி பார்க்குறோம். அப்படி ஒரு நகரம், அந்த பாரதியார் நகர்னு சொல்லி அந்த நகரத்தில் இப்போ இந்த அம்மா மதியம் 12-12:30 போல் நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது 2 பேர் 2 வீலரில் ஒரு வீட்டுடைய விலாசம் கேட்டுக்கிறாங்க. கேட்கும்போது இந்த அம்மா சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த டயத்தில் தாலிக்கொடி செயினை அக்குறாங்க. அது கைக்கு வரல, நல்லா வெயிட்டாக இருந்ததுனால. அப்போ இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா கத்தியை காமிச்சு செயினை அக்குறாங்க. அக்கும்போது அந்த அம்மாவுடைய நாடி லேசாக கிளிப்பட்டுருது. அவ்வளோதான். அப்போ அந்த இடத்துல மயங்கி ஒரு மாதிரி நிலை குலைந்து விழுந்துடுறாங்க. இப்போ அந்த அம்மாவுடைய மனநிலை அப்படின்றது தன்னை நிர்வாணப்படுத்திட்டு போனது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம யூரின் போகிற மாதிரி அவங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுது. தன்னுடைய நிலையை மொத்தமாக தன்னை மீறி போயிருச்சு அப்படின்றது. அப்போ அந்த ஏரியாவில் நடந்து வரக்கூடிய ஒரு பெருசு பார்த்துட்டு, என்னம்மா எதுவும் ரொம்ப கிறக்கமாக இருக்கா, எதுவும் மயக்கமாயிருச்சா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. இல்லைங்க, இந்த மாதிரி என் செயின் அத்துக்கு போயிட்டாங்க 2 பேர் அப்படின்னோன்னு, வாமான்னு சொல்லி வீட்டில் கொண்டு போய் அவர் விடுறாரு. மாமா ஒரு வீட்டுக்கு போவோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வழக்கம் போல் என்னவாகும் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கறது, அதுக்கான வேலைகள் பார்க்குறது, இதுதான் நடக்கும். அப்போ சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாம் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத விசாரிச்சுக்கே இருப்பாங்க. அப்புறம் இதை ஒட்டி கதைகள் சொல்லிக்கே இருப்பாங்க. அந்த வீட்டில் அப்படி தான் நடந்துச்சு, அங்கே அப்படி தான் நடந்துச்சு, இந்த ஊரில் இப்படி தான் நடந்துச்சு, பரவாயில்ல நம்மளுக்கு செயினவாத அறுத்துக்கு போயிட்டாங்க, கழுத்து அறுத்து போட்டு போயிட்டாங்க, இப்படி கதைகளாக சொல்லுவாங்க. இதை கேட்க கேட்க அந்த நகை பறி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான மனநிலை இருக்குல்ல, மேலும் அப்படியே பேய் பிடிச்ச மாதிரியான ஒரு மனநிலை உருவாக்கியே இருக்கும். இது யாருக்குமே பெருசாக தெரியாது. ஸ்டேஷன்லேருந்து விசாரிக்கும் பொழுது அப்படி தான் விசாரிப்பாங்க. வண்டியோடைய நம்பர் பார்த்தீங்களா, வண்டி என்ன வண்டி, வண்டி ஓட்டிக்கு வந்தேன் என்ன கலர் சட்டை போட்டிருந்தேன், அவனுக்கு வயசு என்ன இருக்கும், அவனுடைய இப்படி கேட்டுக்கே இருப்பாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கான மனநிலையில் அந்த அம்மாவே சுத்தமாகவே இல்லை. எதையோ ஒன்று சொல்லுவாங்க கடமைக்கு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருக்கும். ரொம்ப நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு வீடு அப்படின்றது சிறையாக மாறி இருக்கும். அவங்களுடைய வேலை அப்படின்றது கணவரை பராமரிக்கிறது, குழந்தைகளுடைய எதிர்காலம் நினைத்து கவலைப்படுவது, இப்படி தான் இருக்கும். அது போக செயினை அறுத்துக்கு போயிட்டேன் அப்படின்றது இருக்குல்ல, அந்த மனநிலையில் ஒரு நம்பிக்கையே அருந்து போயிருக்கும். யார் கேட்டாலும் சரியான முறையில் பதில் சொல்ல வராது. இப்படி தான் இருக்கணும். எங்களுக்கு ரொம்ப கொடுமை. அது எல்லாமே அந்நியப்பட்டு போயிடும். வீட்டுக்குள்ளே அவங்களால போகவே முடியாது. அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போகிறதே வீடே அந்நியமாக இருக்குது, எனக்கு என் வீடு இல்லை இது அப்படின்னு. இது ரொம்ப கொடுமையானது. நானும் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய 2 வீலரையும் அப்படி தான் ஒரு டீம் கலாண்டு போயிட்டாங்க. அப்படின்னா என்னால் என் வீட்டுக்குள்ளே போக முடியல. வீடே எனக்கு ரொம்ப அந்நியமாக இருக்குது. நான் அந்த வீட்டை காலி பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன். போய் வர முடியலை. நம்பிக்கையாக அருந்து போய் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து மீள ரொம்ப நாள் ஆணுச்சுன்னு வைங்களேன். அந்த மாதிரி இந்த அம்மா வீட்டுக்குள்ளே போனால் வீடு அந்நியமாக இருக்குது. அதோட கொடுமை என்னன்னா, இந்த விரல்கள் இருக்குல்ல, விரல்களை பார்த்தா அவங்களுக்கு பயமாக இருக்குது. அவங்களுடைய காய்கறி அவங்களால வெட்ட முடியல, வீட்டில் அவங்க குளிக்க முடியல. குளிச்சா இந்த விரல் ஏதோ யாருடைய விரலோ மாரி உடம்புல ஊறுற மாதிரி இருக்குது. தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல் இந்த விரல்கள் எல்லாம் செயல்பட்டுக்கு இருக்க மாதிரியே இருக்குது. எந்த விரல்களை பார்த்தாலும் இப்படி தான் அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது.
இப்போ ஏற்கனவே வந்து இவங்களுக்கு கோவிலுக்கு போகிறது தான் வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து காலேஜ் ஃபோனு அந்த மாதிரியான உலகத்தில் இருப்பாங்க. கணவர் வந்து இவர் வந்து ஆடிட்டரா, இவருக்கு வந்து புள்ளி விவரம் இந்த புலி இந்த கணக்கில் தான் அவர் இருப்பார். அப்போ இந்த அம்மாளுடைய குரலை கேட்பதற்கு வந்து அங்கே நாதியே இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் சரண்டர் ஆகிறது தான் அவங்களுடைய இயல்பான ஒரு தினசரி வேலையாக இருந்திருக்கு. ஏறக்குறைய வந்து இவங்களுடைய வீட்டினுடைய இன்னொரு பகுதியாக அந்த கோவில் மாறிடும். அப்படி தான் மாறியிருக்கு. இந்த அம்மாளுடைய கதையிலே அப்படி தான் வருது. அப்போ அப்படி போயிட்டு வரும்பொழுது தான் வந்து இந்த செயின் வந்து அத்துக்கு போகிறாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு கேள்விகள் நிறையா வருது. நான் தினமும் சாமி கும்பிட்றேன், காலையிலையும் போகிறேன், சாயந்தரம் போகிறேன், இந்த சாமி வந்து நீ ஏன் காப்பாற்றலை அப்படின்னு கடவுள் குறித்தான கேள்விகளும் இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துது. இப்போ செயினை அறுத்துட்டு போனதோட கையோடு இந்த அம்மாட்ட இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை, மனிதர்கள் மீதான நம்பிக்கை எல்லாமே அந்துக்கு போகுது. சரி, இதிலிருந்து மீள்றதுக்கான வழிமுறையே இவங்களுக்கு தெரியலை அப்படின்றப்ப மறுபடியும் வந்து கோவிலில் வந்து சரண்டர் ஆகுறாங்க. ஏன்னா கணவர்கிட்ட இருந்து ஒரு ஆறுதலான வார்த்தை இல்லை. வீட்டை பூட்டிக்கோ, கதவை சாத்திக்கோ, சாவியை உள்ளே வச்சுக்கோ, ஃபோனை கையில் வச்சுக்கோ, இப்படி பயப்படுத்துகிற மாதிரியான எச்சரிக்கை மணியா அப்படி தான் வருது. அப்போ மறுபடியும் வந்து கோவிலில் போய் வந்து இவங்க வந்து சரண்டர் ஆகுறாங்க. கோவிலில் போய் சரண்டர் ஆகினா அங்கே இருக்கக்கூடிய கோவிலுடைய சிலை இருக்கு பாருங்க, அந்த கடவுளுடைய சிலையுடைய அந்த விரல்கள் எல்லாம் வந்து இப்படி நீண்டுக்கு வந்து இந்த அம்மாவுடைய செயினை பறிக்கிற மாதிரி இருக்கு. வேற வேற சிலைகளை பார்க்கும் பொழுதும் அந்த சிலையிலேருந்து கையை மட்டும் அப்படி நீண்டுக்கு வருது. பூசாரி அர்ச்சனை பண்ணுறாரு அப்படின்னா அந்த பூசாரியுடைய கையை வந்து நீண்டுக்கு வருது. இப்படி விரல்களை பார்த்தாலே வந்து இந்த அம்மாவுக்கு வந்து அச்சமாக இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. இந்த மனநிலையிலேருந்து மீள்வதற்கு வந்து மறுபடியும் வந்து கோவிலில் தான் வந்து சரண்டர் ஆகுறாங்க. மறுபடியும் வந்து கோவிலில் உட்காடுறாங்க. இப்படியே வந்து இவங்களுடைய நேரத்தையும் இவங்களுடைய மனதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சமன்படுத்துவதற்கு அல்லது சில விஷயங்களை மறப்பதற்கு வந்து கோவிலில் வந்து சரண்டர் ஆகி அதுக்கு தயாராகிறாங்க. அப்படின்றதான் அந்த சாரதாம்மாவுடைய 1000 கைகள் அப்படின்ற கதை.